ஏற்கனவே நான் பிரசங்கமே பண்றது இல்லை, தசம்பாகத்தை வச்சு காணிக்கை குறிச்சோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவர்கிட்ட, ஆமே பல கோடிகள், ஆமே பல கோடிகள் இந்த ஊழியத்துக்கு வரணும். அல்லேலூயா. பல கோடிகளை நீங்க கொண்டு வந்து காமிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆமே உன் வார்த்தை லைவா போயிட்டு இருக்கும்போது அநேகருடைய காணிக்கைகளை உன் கையில கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு. ஒரு மொத்த தொகை சொல்லுங்க. 500 பேர். அல்லேலூயா. 500 பேர் இருக்காங்க. இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து? சொற்ப ஜன வந்துச்சா இல்லையா? திருச்சியில இருந்து வந்துச்சா இல்லையா? ஆமே, அதுதான் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இப்படி இருக்கு விசுவாசம். ஆமே. இனிமேல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீ பேச பேச பணம் வந்துட்டே இருக்கும். சொல்லி இந்த நாமத்தில்
ஆமே கிறிஸ்துவோடு வாழ்ற வாழ்க்கைய அற்பமா இல்லாதங்கிறார் கர்த்தர். அவன் போற போக்குல 10 அடிச்சுட்டு போவான். ஆமே ஹalleluya. என்கிட்ட பேசுறாங்க என்ன தெரியுமா பேசுவானுங்க? அதான் ஒருத்த கூட இல்லைங்க. இதே சபையில் இருந்த ஆட்கள் ஆமே முடியாத எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடியும். ஊழியத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். ஹalleluya. அவரை வச்சுக்கிட்டு ஆமே நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஹalleluya. நீங்க அத்தனை பேர் வெளியில இருக்காங்க. ஆமே வெளியில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் மொத்தமா பிரச்சனை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இந்த ஊழியத்துல எவனாவது மோதுறானா கண்டிப்பா அவனை வந்து ஒன்னே கண்ணீர் அஞ்சி போஸ்ட்ல பார்க்கலாம். ஆமே ஒருத்தர் இருந்தார்ல நம்ம சர்ச்சுக்கு வெளியே செருப்பு போட்டு வந்தாரு. செருப்பு போட்டு வந்தீங்க சர்ச்சுக்கு நடத்தப்பட தருந்தாரு. என்ன சத்தம் போடுறீங்க? இப்ப எங்க தெரியுமா இருக்கிறாரு? கனடாவில் இருக்காரு, அமெரிக்கா கல்யாணம் பண்ணி அவங்க செட் ஆகி போயிட்டாங்க. இது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விட்டு போயிட்டு மோதுறன்னு வச்சுக்க. ஆமே ஆண்டவர் கண்ணால காமிச்சிட்டு இருக்க இந்த ஊழியத்துல மோதுறீங்க. இந்த வெளியில இருந்து ஆமே இந்த கள்ளத்தனமான வேலை, வெளியில இருந்து போட்டு கொடுக்கிறது, இங்க உள்ள ஆளை கடிக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் இந்த ஊழியத்துல வேலையா? அப்படி இருக்கிறவங்க வெளியில அனுப்பிச்சு விட்டார் ஆண்டவர். ஏன்னா இது எப்படிப்பட்ட ஊழியர் அவருக்கு தெரியும். ஆமே அழைத்தவருக்கு தெரியும். அழைத்த உண்மையுள்ளவர் அவர் நடத்துவார். ஆமே ஹalleluya. வெளியில போன உண்மை இல்லாதவன் நடத்துற உண்மையுள்ளவர் அவரை பார்க்கிறேன் நான். அவரை பார்க்கிறேன் உண்மையுள்ளவரை பார்க்கிறேன். அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல, அவர் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். ஆமே அதான் சொல்றாரு. ஆமே பிழைப்பாளர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. அப்ப தேவனை வைராக்கியமா நிற்பவன் தான் ஆமே தேவனை யாரு காட்ட முடியும்? அவன் கூட இருந்து அர்த்தம் செய்வார். இப்ப காமிச்சாங்க இல்லையா? இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி காமிச்சாங்க. ஹalleluya. ஆமே அதான் நாங்க தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடர் கொண்டு அவன் வந்து ஆமே சும்மா பயந்துட்டு பேச மாட்டான். நடக்கணும் பேசுவோம், நடக்கும். ஹalleluya. எத்தனை காரியங்களை கர்த்தர் இதே ஊழியத்தில் நடத்தியிருக்கிறார். ஆமே இந்த ஊழியத்திற்குள்ள உங்களை கொண்டு நடத்த போகிறார். நடக்க போகுது. பயப்படாத. வேலை செய்ய இடத்துல பயந்துட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய ஆனந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நடக்கும் சொல்லு. பணம் வச்சிருக்கான். ஆமே இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆமே கிறிஸ்டியன்ஸ் பார்ப்பான். அப்படிலாம் நீ நினைக்காத. பிரச்சனையோடு இருக்கிறாங்க. ஆமே வைத்தியனுக்குலாம் மருந்து தேவை. ஹalleluya. உன்னை கர்த்தர் அந்த இடத்துல மருந்தா கொண்டு போறார். சுவிசேஷம் எப்படியெல்லாம் அறிவிக்கலாங்க. அற்புத வரங்களே உங்களுக்கு அப்படியே அவங்க சரீரத்துல வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க. நீ கால் எடுத்து நடந்தீனா ஆமே கர்த்தருக்கு சொந்தமா கொண்டார். ஆமே நீ ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்கும்போது ஆமே அவங்கள எல்லாத்தையும் தலை பண்ணி வைப்பாங்க. ஜெகாவா ஹalleluya. அதனால தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க இந்த உலகத்தையே தண்ணி காட்டுற ஆளுங்க, உலகத்தையே கர்த்தர்கிட்ட திருப்புகிற ஆளுங்க. ஹalleluya. ஆமே ஹalleluya. ஆமே சொல்றாரு பாருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ட்டு. நம்மளுடைய யாருடைய? உங்களுடைய விசுவாசம், அலெக்ஸோட விசுவாசம் இல்ல, என் விசுவாசம் இல்ல. ஆமே நான் எங்க இருந்து எதை வேணா கொண்டு வந்துருவேன். உங்க விசுவாசத்துல நீங்க என்ன கொண்டு வர முடியும்? எல்லாத்தையும் கொண்டு வர முடியும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆமே சொல்லுங்க. வாயத்தோட தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். இந்த உலகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் பக்கம் கொண்டு வருவார்? ஆமே ஏன் மூலியமா? ஆமே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அப்படி நம்முடைய யாருடைய? உங்களுடைய விசுவாசம். ஓ மனதில் எப்படி இருக்கு? கர்த்தர் செய்வாரா? ஆமே கர்த்தருடைய கை குறுகி போயிட்டு காணே கறி கேட்கிறாங்க. கறி கேட்ட உடனே என்ன மணி என்னாச்சு? கறி கேட்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நீ என்ன வானத்துல இருந்து மன்னா மன்னான்ட்டு அஞ்சுட்டு இருக்க? அதுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, காரம் இல்ல. ஆமே அதுல ஒரு டேஸ்ட் இல்ல அப்படிங்கிறாங்க. டேஸ்ட் என்ன வேணும்? நம்ம போயிட்டு மோசே போயிட்டு கூப்பிடுறோம். கறி கேட்கிறாங்க ஆண்டவரே. இவனுங்களுக்கு இந்த கடல்ல உள்ள எல்லா மீன்களையும் மாறிட்டு வந்து போட்டாலும் பத்தாது. 40 லட்சம் பேர் இருக்காங்க. ஆமே ஹalleluya. அதுக்கு என்ன ஆண்டவரே? இருக்கிற கோடி ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்தா கூட ஆமே கால் வாசி கூட பத்தாது ஆண்டவரே அப்படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேய்
இருந்துச்சு. அதனால நடக்கவே முடியாது. அதனால நடக்கும், பறக்க முடியாது. அது வந்து என்ன செய்யும், அந்த காத்து எப்போ வருதோ அந்த சமயத்துல என்ன செய்யும், அந்த காத்துக்காக வெயிட் பண்ணிக்கணும். அப்படி எகிரி காத்து வரும்போது அப்படியே லைட்டா எகிரும், அந்த காத்து அப்படியே கொண்டு போயிடும். அப்படி போயிட்டு அங்க அந்த ஊர்ல தீனியை போய் சாப்பிட்டு உயிர் வாங்குறாங்க. அப்படியே பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி போயிடுச்சான்னு பாருங்க. பாருடா மோசே, அப்படியே நீ சொல்ல நான் உள்ள இழுத்துக்கிட்டேனா, என்னால முடியாதுன்னு அப்படியே பேக் அடிச்சிட்டேனா அப்படிங்கிற. எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ கை குறுகி போயிடுச்சு எண்ணிக்கிறாரு அப்படின்னு. உடனே அவன் செய்யறான். அப்படி கேட்கிறாங்க, அவனுங்க அப்படிதான் பேசுவாங்க. உன் கூட இருக்கிறோம் அப்படிதான் பேசுவான். நடக்காத மாதிரி உன்னை பேசுவான், உன்னை டைவர்ட் பண்ணுவான். ஆனா நீ நடக்க விசுவாசம். அப்படியே காத்துல அப்படியே காத்த விட்டாரு பாருங்க. அந்த காடையெல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படி இடுப்பு அளவுக்கு இந்த அளவுக்கு என்னது காடையா அப்படியே எப்ப 40 கிலோமீட்டர், அந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40. இவனுங்க அந்த எண்ணில இருந்து, ஏன்னா நடுவில் ஒரு காடை 2 காடை ஒண்ணும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கு. 1-2 காடை நம்ம பிச்சை எடுக்கிறாங்க. 1000 ரூபாய் 10,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அக்கௌண்ட்ல 100 ரூபாய் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உன் அக்கௌண்ட்ல இருக்கும்படியா செய்கிறது. காசுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பணக்கார வாழ்வை வைத்திருக்கிறார். செழிப்பு என்கிற எடுத்துக்கொள்கிற அனுபவிக்கிற ஊடி செய்யறவனுக்கு செய்யாத வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் பக்கம் வந்து அப்படி இடுப்பளவு அப்படி காடையை வச்சு கூப்பிடாரு பாருங்க. அப்படி ஆவாம என்ன செஞ்சான், எவனெல்லாம் வாய் நடக்காதுன்னு சொன்னானா, ஆண்டவன் எவனெல்லாம் மறுதளிச்சானா அவன் வாய்க்குள்ள போய் அந்த எலும்பு குத்தி ஆள் காலு. தயவு செஞ்சு இனிமே நடக்காது மட்டும் சொல்லிடுறாங்க. நடக்காதுன்னு மட்டும் சொல்லிடாத. அப்படி அந்த வசனமே வேற. நடக்காது அந்த பைபிள்ல எதுவுமே இல்லை அப்படியே நீ மனசார நீ சொல்லணும்னு நினைச்சினா கண்டிப்பா உன் வாய்ப்பு சொல்லி என் கை குறுகி போயிடுச்சு அப்படிங்கிற உன் பிரச்சனையை மாத்துறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் வாக்குத்தத்தத்தின் தேவனாக அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படிங்கிற வெற்றிங்கிற குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும். குதிரை யுத்த சண்டை வரும்போது மட்டும்தான் அதை பழக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னால் வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படி இருக்கு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். அந்த டைம்ல மட்டும்தான் அதை வந்து என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவானுங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பானுங்க, நல்ல பயிற்சி கொடுப்பானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கிறிஸ்துவ வாழ்க்கை பயிற்சி என்பது இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சு கொண்டிருக்கிற பயிற்சியாக. இரவும் பகலும் தேவனுடைய என்னங்க அவர் இப்படி செஞ்சுவாரு அப்படி செஞ்சுவாரு, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். பயந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இல்லை. அதுக்கு பயப்படுகிறதுக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அரசனுடைய பதவி கொடுத்திருக்கிறது. அதிகாரத்தில் அப்பா பிதா ராஜாங்க நம்ம மற்ற மனுஷனாவது ராஜா கூப்பிடலாம். நீ அப்படி இல்லை, அப்பான்னு கூப்பிடலாம், ராஜாவே சொல்ற பாருங்க. அதனாலதான் இவன் இருக்காங்க தாவீது. அதனாலதான் அவன் சொன்னான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய் வர முடியும், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவன். இவன் வந்து என்ன செய்யறான், கடவுளுக்கு இவன் பேர் வச்சு கூப்பிடுறான். ஆண்டவரே உங்களால இந்த பிரச்சனையை மாத்திட்டு வந்துருவான். ஆண்டவரே அவ்வளவு மதிப்பு கொடுக்குறான் பாருங்க கர்த்தருக்கு. இன்னும் நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீராம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, மதிப்பு மரியாதை எல்லாம் உலகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சும்மா வெந்தது வேவாதெல்லாம் சொல்றது கேரள கேட்டுக்கிட்டு ஊழியத்தை போட்டு விட்டுட்டு தரிசனத்தை போட்டு விட்டு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கு. சொல்ற அதனால கர்த்தர் என் மேய்ப்பராக. இந்த சபையில என்ன தெரியுமா, புல்லு இருக்கு, ஆடு. நீங்களா யாரு? ஆடு மேய்ப்பர். இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வசனம் தான் புல்லு. எந்த இடத்துல ஆழமான சக்தி இருக்கிறதோ அந்த புல்லை தேடி அநேக ஜனங்கள் வரப்போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா?
இந்த இடமெல்லாம் நிரம்ப பாருங்க. இந்த இடத்துல நிரம்ப உள்ள இருக்குங்க. ஆமே நீரோடை அருகில் ஆமே நடப்பட்ட மரம் ஆமே நீர் இருக்குங்க. செழிப்பாய் மாட்டுகிற கர்த்தருடைய நீர் ஆமே ஜீவ நதி ஜீவ ஊற்று இங்க இருக்கு. இங்க இருந்து என்ன சொல்றோமோ அதை அப்படியே படி. இங்க இருந்து இல்ல, நீ வீட்டுக்கு போய் சொன்னாலும் படி. ஆமே ஆட்டுக்குள்ள உட்காந்து சொன்னாலும் படிக்கணுங்கிற கருத்தை, நீ பாத்ரூம்ல உட்காந்து சொன்னாலும் படிக்கணுங்கிற எந்த ஸ்தானத்திலும் ஆமே தேவனை மகிமைப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நீ ஆமே குப்பையில உட்கார்ந்தா கூட ஆண்டவர் வந்து இறங்கி பேசிட்டு அது குப்பைலாம் பார்க்க மாட்டேன். ஒண்ணு ஆமே அந்த வைரமா பாக்குற, பொக்கிஷமா பாக்குற, தங்கமா பாக்குற, புதையலா பாக்குற. அல்லேலூயா. இழந்ததை தேட வீட்டுக்குள்ள வந்தேன். ஆமே உலக இழந்துருச்சுங்க. ஆமே உலக இழந்துருச்சு. அவளை அறியாம வசனத்தை கேட்காம இழந்துருச்சு. ஆனா உனக்கு எனக்கு கர்த்தர் சொன்னார், இழந்ததை மீட்டு கொள்றதுக்காக வந்து ஆமே மீட்டு கொடுக்கிற வசனத்தை. அல்லேலூயா. ஆமே அதனாலதான் உள்ள இருக்கிற இடத்துக்கு வர போறாங்க இனிமே ஜனங்க. அல்லேலூயா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆமே நான் பாட்டுல பார்த்தேன், சிலம் பாடிக்கிட்டு பாடலாம் தேவ பிரசன்னத்தை உணர்த்த. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆராதனை எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அப்படியே இறக்கணும். அல்லேலூயா. சும்மா சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்க மாதிரி குத்தாட்டம் போட்டு இருக்க மாதிரி இல்ல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆமே உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே உடம்புல சிலிக்குது எனக்கு பாடும்போது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஆராதனை வீரனாக கர்த்தர் மாத்திக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமே ஆமே அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. அதனால தான் ஆராதனையில எடுத்து நடத்துங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆராதனையில எடுத்து நடத்துங்க. ஆமே ஒரு வாரம் செய்தி கொடுத்துருக்கு. எனவே ஆராதனை செக்ஷன்ல உங்களுடைய செக்ஷன், நேரடியாக உங்க செக்ஷன் அந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க போறேன். அல்லேலூயா. எனக்கு வார்த்தை இருக்கு, இதை வச்சு நான் என்னென்னமோ செஞ்சுட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இருக்கு. இதை வச்சு உலகத்தை கொண்டுட்டு வருவேன், இங்க கொண்டுட்டு வருவேன், பணத்தை கொண்டுட்டு வருவாங்க. ஆமே விசுவாசிகளை கொண்டுட்டு வருவாங்க. ஆமே ஏன்னா ஆமே சொல்ல பாருங்க, கர்த்தர் என்னை மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார். உள்ளுகிட்ட இருக்கு, தீனி இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஆமே அல்லேலூயா. ஆமே அதனால பிழைக்கிறதா இது மாம்சத்தினால அல்ல, சாப்பாட்டினால அல்ல. ஆமே அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதான் சொல்ற பாருங்க. ஆமே யாரை உயர்த்துவார்? ஆமே ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் அவ்வளவுதான் முடிவு பண்ணி. எரேமியா 9:23, 24, 886. எரேமியா 9:23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஞானி அல்லேலூயா. தன் ஞானத்தை குறித்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், எதாலுமே கண்டுபிடிச்சிக்க. ஆமே அது பெருமை. மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா. கொரோனா காலத்துல தெரியும், மேட் இன் இந்தியா அமெரிக்கால அப்படி தவுடு திணிச்சு. அல்லேலூயா. மனுஷனுடைய கண்டுபிடிப்புல வேலை செய்யல, அந்த நோய்க்கு முன்னாடி வேலை செய்ய முடியல. எத்தனையோ உயிர்கள் பலி போனது. ஆமே ஆனா கர்த்தர் அந்த சமயத்தில் நம்மளை வாழ வைத்தார். அதான் ஜீவனுக்குள்ள வல்லமை, அதான் இயேசுக்குள்ள